ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுகன்யை சியவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச சர்யாதிர் மானவோ ராஜா பிரஹ்மிஷ்டக சம்பபூவக யோவா அங்கிரசாம் சத்ரே த்விதீயம் அகர்வூச்சிவான். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், சர்யாதி என்ற அரசர், மானவ மனுபுத்திரரான ராஜா அரசர், பிரஹ்மிஷ்ட வேத ஞானத்தை நன்கு உணர்ந்த, சம்பபூவக அவர் அப்படியானார், யாரொருவர், வா அல்லது அங்கிரசாம் அங்கிர வம்சத்தினரின், சத்ரே யாக அரங்கத்தில், த்விதீயம் இரண்டாவது நாள் செய்ய வேண்டிய கிரியைகளை ஊச்சிவான் எடுத்து கூறினார். டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், அரசே, மனுவின் மற்றொரு மகனான சர்யாதி ராஜா வேத ஞானத்தை பூரணமாக அறிந்த அரசர். அங்கிர வம்சத்தினரின் யாகத்தில் இரண்டாவது நாள் செய்ய வேண்டிய கிரியைகளை பற்றி அவர் எடுத்து கூறினார். பதம் 2. சுகன்யா நாம தஸ்யாசீத் கன்யா கமலலோச்சனா தயா சார்தம் வனகதோ ஹி அகமத்யவன ஆசிரமம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். சுகன்யை நாம என்னும் பெயர் கொண்ட, தஷ்ய அவரின், அதாவது சர்யாதி மகாராஜாவின், ஆசீத் இருந்தால், கன்யா ஒரு மகள், கமலலோச்சன தாமரை கண்களையுடைய, சார்தம் அவளுடன், வனகத வனத்தில் புகுந்து, ஹி உண்மையில், அகமத் அவர் சென்றார், சியவன ஆசிரமம் சியவன முனிவரின் ஆசிரமத்திற்கு. டிரான்ஸ்லேஷன். சர்யாதி மன்னருக்கு சுகன்யை என்னும் ஓர் அழகிய தாமரை கண்களுடைய மகள் இருந்தார். சியவன முனிவரின் ஆசிரமத்தை காண அவளுடன் அவர் வனத்திற்கு சென்றார். பதம் 1. சா சுகிபிகி பரிவ்ருதா விசின்வந்தி அங்கிரிபான்வனே வல்மீக ரந்திரே தத்ருஷே கத்யோதே இவ ஜோதிஷு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சா அந்த சுகன்யை, சகீபி தன் தோழிகளால், பரிவிரதா சூழப்பட்டிருந்த, விசின்வந்தி சேகரிக்கும் பொழுது, அங்கிரிப்பான் மரங்களிலிருந்து பழங்களையும் மலர்களையும், வனே வனத்தில், வல்மீகரந்திரே ஒரு மண்புழுவின் துவாரத்தில், தத்ருஷே கண்டால், கத்யோதே இரு பிரகாசமான ஒளிகளை, இவ போல, ஜோதிஷி இரு பிரகாசிக்கும் பொருட்களை. டிரான்ஸ்லேஷன். தன் தோழிகளால் சூழப்பட்டிருந்த சுகன்யை வனத்திலுள்ள மரங்களிலிருந்து பல வகையான பழங்களை சேகரித்து கொண்டிருக்கும் போது, ஒரு மண்புழு துவாரத்தினுள் சூரியனைப் போல் பிரகாசிக்கும் இரு பொருட்களை கண்டாள். பதம் 4. தே தெய்வ சோதிதா பாலா ஜோதிஷு கண்டகேனவை அவித்யன் முக்த பாவேன சூஸ்ராவா அஸ்ருக் ததோ பகி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தே அவ்விரு, தெய்வ சோதிதா விதிவசத்தால் தூண்டப்பட்டது போல, பாலா அந்த பெண், ஜோதிஷு மண்புழு துவாரத்தினுள் உள்ள இரு ஒளிரும் பொருட்களை, கண்டகேன ஒரு முள்ளால், வை உண்மையாகவே, அவித்யத் குத்தினால், முக்த பாவேன அறிவற்றவளைப் போல, சூஸ்ராவ கசிந்தது, அஸ்ருக் இரத்தம், ரத்தத அதிலிருந்து, பகி வெளியே. டிரான்ஸ்லேஷன். விதி வசத்தால் தூண்டப்பட்டவளைப் போல அந்த சிறுமி அறியாமையால் அந்த இரு ஒளிரும் பொருட்களையும் முள்ளால் குத்தினாள். குத்தப்பட்ட உடனேயே அவற்றிலிருந்து இரத்தம் கசிய துவங்கியது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 3 சுகன்யை சியவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதங்கள் 1, 2, 3, 4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.